ஹே காய்ஸ், வணக்கம் பட்ஸா. ஸோ நாங்கள் இப்போ ஒரு செமையான இடத்துல வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆக்சுவலி இது நிகாம்போ கிட்ட. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜெட் விங் ஹோட்டல், அந்த மாதிரி ஒரு பேர் ஒன்று. நான் இங்கே வந்தது வந்து ஜெட்ஸ்கி பண்ண தான். பட் இந்த இடம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம சாப்பாடை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் காட்டுறேன். என்னடா இவன் சாப்பாடு இதை காட்டான்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பட் பாருங்கள், என்னோடய வாஷ்ரூமோட குவாலிட்டியை மட்டும் நீங்கள் பாருங்கள். உள்ளே வந்ததுமே செம வாசம், இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. செமவான ஒரு வாசம் உண்டு. ஃபுல் க்ளீன், ஃபுல் நீட், வேறு லெவலில் இருக்குது. இந்த வாசம் உங்களால் மறக்க முடியாது. பட் அவ்வளோ நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ போய் சாப்பிட்றலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் டெக்கரேஷனே வேறு லெவலுங்க. பாருங்கள், வாவ் வாவ் வாவ். அங்கால பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அங்கால போட்டிங்ஸ், ஜெட்ஸ்கி எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு பார் உண்டு, ட்ரிங்க்ஸ் வாட் எவர் நீங்கள் குடிச்சிக்கலாம். அண்ட் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ அங்கே போய் உட்காரலாம், என்னென்ன இதுக்குன்னு பார்க்கலாம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஏரியாவில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வாவ், இது என்னென்னு தெரியல. ஷீஷா கூட வச்சுருக்காங்க. இந்த இடம் எப்படி இவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியாவே. அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெள்ளைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, வர்றாங்க. பட் பார்க்கலாம், டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. வாவ். கேன் ஐ சிட் ஓவர் ஹியர்? ஷூர், தேங்க் யூ. இது பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவலில். வா வா வா. இந்த வியூவில் உட்காந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட ஆர்டர் பண்ணிடலாம். தேங்க்யூ. இது வந்து அப்பேரேட்டிவா? இது இது வந்து காடை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நிகாம்போ ஸ்ரீலங்கா ஜெட் விங் லகூன், மரப்பலகையில் செஞ்ச செமையான ஒரு காடு ஒன்று. இது டேபிளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலுங்க. பெப்பர்லேருந்து சால்ட்லேருந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற ஒரு குட்டி ஸ்பூன், வேறு லெவல் தான் இது. இதுதான் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம செட் பண்ணிடலாம். Drinks order. Drinks. Mocktail, lagoon cool. Okay. Excuse me, you the outsider? One outside? Outsider, very no. Where I'm coming from? Yeah. I'm from Colombo. Sir, outside the room guest la neve. No, I'm not. Okay, sorry. I'm not guest here. I came for a jet ski here. One lagoon comes, sir. And one. You had the water, normal water or bottled water? Water வேணுமா? Water. No. இதோட மெனு கார்டை பார்த்துடலாம். மெனு கார்டு கூட பாருங்கள், எவ்வளோ டிசைனிங்காக செஞ்சுருக்காங்க. அலக்கார்த்து மெனு. வாவ், செம்மையான ஒரு கார்டு ஒன்று இது. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டார்டிங்ஸ், வெஜிடேரியன் மெயின், ட்ராபிக்கல் ஃபிஷ், லகூன் வெகன் டெசர்ட், ஸ்டார்டர்ஸ், லகூன் ப்ரான் அண்ட் க்ரீன் அவகாடோ சலாத், ஹெர்ப் சிக்கன் ரைஸ் பேப்பர் ரோல்ஸ், சூப்ஸ், நிறைய விஷயம் இருக்குது. வாவ். ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான். இப்போ வந்து எக்ஸாக்ட்லி இப்போ வந்து ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2000 சொன்னால் 2000 ஒரு 10 francs வரும். ஸோ அந்த மெத்தங்கோ ஸ்ரீலங்கன் மீனு, சவாரா ஃபிஷ் கறி, லகூன் ஜும்போ ப்ரவுன், கிராப் கறி, சிக்கன் கறி, பீஃப் கறி, நிறைய 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 இந்த இடத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வேறு லெவல் தான் இதெல்லாம். ஸோ நம்ம நான் சாப்பாடை ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நான் இப்போ சாப்பாடு உட்காந்தாச்சு, ஆர்டரும் கொடுத்தாச்சு.
ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொன்னால் அப்படியே யூரோப்பில் என்ன ஒரு ப்ரைஸ் வருமா? இப்போ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் யூரோப்பில் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒரு மினிமம் $100-150 வரும். இங்கே இவங்களோட கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $50-60 தான் மேக்ஸிமம் வருது. அந்த இடம் வேறு லெவல். இந்த இடத்துக்கு அந்த ப்ரைஸுக்கு சீரியஸ்லி ஓகேன்னா சொல்லலாம். அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஹாலிடே வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஏமாற்றமே கிடைக்காது. வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணிக்கணும்னு சொன்னால் லகூன் ஜும்போ ப்ரான்னு சொல்லி ஒரு கறி, அந்த ஃபுட் டிஷ் ஒன்று, அப்படி செய்து ஒரு பீஃப் கறின்னு சொல்லி ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிக்கிறோம். லகூன் ப்ராவுண்ட வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3400 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் வருது. அண்ட் பீஃப் கறி வந்து பார்த்திங்கன்னா 2600 அந்த மாதிரி வருது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே வந்து ஒரு மேபி ஒரு 5-6,000 வரும். 5-6,000 சொன்னால் ஒரு 30 francs வரும் ஸ்விஸில். ஓகே, அந்த சர்வீஸ் அண்ட் குவாலிட்டிக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே வேறு லெவல் இடம் ஒன்று இது. எப்படி சொல்கிறது இதில் கிட்டத்தட்ட ஒரு பரடைஸ் மாதிரியான ஒரு சூப்பரான இடம் ஒன்று தான் இது. ஸோ சாப்பாடு வந்துடட்டும், நம்ம சாப்பாடை பற்றியும் பேசிடலாம். ஸோ கைஸ், சாப்பாடு வரத்துக்கு முதல்ல நம்ம இந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த கிளாஸோடு எவ்வளவு க்ளீனாக இருக்குன்ற நீங்கள் பாருங்கள். அவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு ஊத்தையுமே இல்லாமல். ஸோ வேறு லெவல் தான். ஸோ கைஸ், வேறு லெவலில் சாப்பாடு தான். ஸோ நான் சொன்ன ப்ரான் கறி, இது ப்ரான் கறி வந்து நான் சொன்ன மாதிரி 3600 தான். எப்படி சர்வ் பண்ணிக்கிறாங்க மட்டும் பாருங்கள். ப்ரான் கறி, பொட்டேட்டோ, இது வந்து டால் அண்ட் சோறு, அப்பளம், அந்த மிளகாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கத்தரிக்காய், சம்பல், மேங்கோ சோஸ், பிக்கிள், ஊறுகாய். ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சாப்பாடெல்லாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பீஃப் கறி அண்ட் இங்கே நம்ம ப்ரான் கறி இருக்குது. ஸோ நம்ம இப்போ வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். கூடவே இருந்து எல்லாத்தையுமே பாருங்கள். வா செம்ம சாப்பாடு. இந்த ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் தாறுமாறாக இருக்குது. வாசனைலாம் அப்படி இருக்குது. வாசனை வா, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, சாப்பிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓ மை காட், எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஐ மீன் இவ்வளோ அழகாக இருக்கிறது என்னால் குழப்புறதுக்கு எனக்கு ஒரு இஷ்டம் வந்து இல்லை. ஓகே காய்ஸ், நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, அட்டாக் பண்ணிடலாம். மீன் மாதிரி ஒரு தட்டு சைடில் வைக்கலாம். நம்ம கிழங்கு அண்ட் பருப்பு எல்லாத்தையுமே நம்ம சைடில் வச்சிடலாம். கறி தான் நிறைய. இறாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இறாலெல்லாம் பாருங்கள், அப்படியே மரினேட் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. பெரிய பெரிய சைஸ் இறால். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்லாம் சோறு என்ன போட்டு. ஸோ நம்ம பப்படமாகவே இருக்குது. மிளகா கொடுத்துருக்காங்க. சட்னி என்ன? இது வந்து சம்பல், இது மேங்கோ சாஸ். ஸோ சோறு போட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு கறியை டேஸ்ட் பண்ண போகிறோம். எடுத்து போட்டுடலாம். சம்பல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. கொஞ்சம் பிக்கிள் போட்டுக்கலாம். அண்ட் முக்கியமாக நம்ம பருப்பு சாப்பிடணும்ல, பருப்பை போட்டுடலாம். அண்ட் தென் சம்பல். ஓகே, சம்பல் டேஸ்ட் பண்ணணும் தானே, டேஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல சம்பளை டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி. செம்மையான ஒரு சம்பல் ஒன்று பிரதர். உங்கள் சம்பளம் அப்படி பானோட கொடுத்த அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி டேஸ்ட்டாக இருக்குது சம்பல். அந்த அத்தோட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி இதெல்லாம் இருக்குது. நம்ம மெயினாக நம்மளோட ப்ரான் கறியை போயிடலாம். ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க தானே, வா ஐயோ செம்மையாக சுடுது. ஸோ சைட்டில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ சாப்பிட்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ப்ரான் கறி அண்ட் ரைஸ் ஒரு டேஸ்ட் நம்பருன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. அந்த குழம்புல அப்படியே ப்ரானுடைய அந்த டேஸ்ட் அப்படியே இறங்கியிருக்காது. செம்மையாக இருக்குது. வா வா வா. இந்த பொட்டேட்டோ சாப்பிடலாம். பொட்டேட்டோ எல்லாத்தையுமே வாவுன்னு தான் சொல்லும் போல இருக்குது. இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு லெவலான ஹோட்டலுங்கிறாங்க. சாப்பாடு லெவல் வேறு லெவல் தான். அப்புறம் இந்த கத்தரிக்காய் மாதிரி ஒன்று இருக்குது. கத்தரிக்காய் மிக்சிங் ஒன்று. உங்களுக்கு அன்னாசிலாம் போட்டு செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நம்ம இப்போ என்ன செய்யணும், முதல்ல டிரெக்டாக ஒரு இறாலை சாப்பிட்றலாம். கோது சில பேர் கோதோடு அப்படியே சாப்பிட்ருவோம். நம்மளுக்கு அந்த கோது சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஸோ கோதுக்கு முதல்ல ஓரமாக போட்டுடலாம். அண்ட் தென் இந்த இறாலை சாப்பிட்றலாம். இந்த இறால் எப்படி இருக்குது, வேறு லெவலில். சிறப்பான சம்பவம். செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுக்கெலாம் எந்த ஒரு குறைச்சலுமே இல்லாமல் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வா வா வா. அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அப்பளம். அப்பளம்லாம் ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் சிப்ஸ் மாதிரி செம்மையாக இருக்குது. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா? சொல்லி சாப்பிடலாம். நம்ம இப்போ இந்த பிக்கிளை டேஸ்ட் பண்ணிடலாம். அருமையாக இருக்குது இந்த பிக்கிளில் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் இந்த பிக்கிளோட டேஸ்ட்டு செம்மையாக இங்கே தான் என்ஜாய் பண்ணுறேன். வேறு லெவல் சாப்பாடு, வேறு லெவல். இனிமேல் என்ன சொல்லு. இப்போ நான் ட்ரை பண்ணது ப்ரான் கறி. இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம பீஃப் கறியும் ட்ரை பண்ணிடலாம். இல்லை பாருங்கள், சூப்பர் அண்ட் சூப்பர். கருவேப்பிலை நேராக மூக்குலேயே போய் மாட்டிக்கிச்சு. எனக்கு இந்த பொட்டேட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொட்டேட்டோ இந்த அது என்ன பேர், ஒபேசினா கத்திரிக்காய் செஞ்சு அதுவும் செம்மையாக இருக்குது. உள்ள அனாசி சின்ன சின்ன பீஸ்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. ரைஸ் எல்லாமே பக்காவாக குக்காகி இருக்குது. செம்மையான ஒரு சம்பவம் தான் இது. சாப்பிட்றியா? நான் டேஸ்ட் பண்ணுறேன். என்ன பாருங்கள், ரைஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக மரினேட் ஆகி டேஸ்ட்லாம் ஃபுல்லாக முழுக்க உள்ளே இறங்கி. நாம் இப்போ இறால் கறி டேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம் பீஃப் கறி டேஸ்ட் பண்ணிக்கலாம். பீஃப் கறி வேறு லெவல்.
ஸோ ஜஸ்ட் ட்ரை இட். வா, ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கு. செம்ம பீஸுகளாக போட்டிருக்காங்க அந்த பீஃப் கறிக்குள்ளே. ஸோ முதல்ல அந்த சாஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட பார்ப்போம். இது வந்து வைஃப் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ ஸ்பைசி கொஞ்சம் குறைவாக தான் எடுத்தாங்க. பட் மற்றபடி கறி வேறு லெவல் தான். பீஃப் கறி வாயில் வச்சோன்னே அப்படியே உள்ளே இறங்கிடுது. அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வா வா வா, எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் நான் டெஸ்ட் பண்ணால் இந்த மேங்கோ சில்லி சோஸ் மாதிரி அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. மேங்கோட அந்த பீஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க, வேறு லெவல். செம்ம செம்ம செம்ம. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100% சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொன்னால் நியூ ஜெட்விங் ஹோட்டல் நிகம்போன்னு இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயிலான எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைப்பேன். வேறு லெவலில் இருக்குங்க சாப்பாடும் சரி. இங்கே வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அப்போ பார்த்தாலும் வந்ததுலேருந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸாக இங்கே தான் இருக்கோம். வந்ததுலேருந்து எப்போவுமே ஒரு வாயில் ஒரு ஸ்மைலோட, எப்போவுமே ஒரு அன்பான ஒரு இதோடு பார்க்குறாங்க. அண்ட் சர்வீஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பீஃப் ஒன்று சாப்பிடுவோம். பீஃப் வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. வெல் டன் குக். எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வா வா வா. ஓகே காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்காக காட்டுக்காக நான் இவ்வளோ மெதுவாக சாப்பிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டிட்டேன். இதுக்கு மேலே நோ டைம். சாப்பிட்டு அப்புறமா நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பாருங்கள், எல்லா தட்டுமே காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு, செம்ம டேஸ்டான சாப்பாடு. வாவ், என்ன சொல்கிறேன்னு தெரியல. சூப்பராக செமையாக இருந்துச்சு சாப்பாடு, வேறு லெவல். இங்கே கடைசியில் நான் இப்போ கொஞ்சத்தில் காட்டுறவங்களுக்கு எக்ஸாக்ட்லி இது எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு ஜூஸ் அதெல்லாம் சேர்த்துன்னு சொன்னீங்கன்னா மேபி ஒரு 7-8 வரலாம். 7-8 ஸ்ரீலங்கன் ருபீஸ் வரலாம். 7-8 சொன்னால் கிட்டத்தட்ட 40 ஃப்ராங்க்ஸ் வரும். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சாப்பாடு வேறு லெவல். இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா தட்டு இருக்கு இல்லையா, இந்த தட்டு உங்களால் எப்படி தூக்கவே முடியாது, அவ்வளோ பெருசாக பாரமாக இருக்கும். வா, செம்ம பாரமான தட்டு. ஸோ அண்ட் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலி இதுக்கு வந்து 100க்கு 100 தான் என்னால் கொடுக்க முடியும். அது தவிர குறைச்சனால கொடுக்கவே முடியாது. சாப்பாடும் சரி, சர்வீஸும் சரி, வேலை செய்கிறவங்க எல்லாருமே சரி, இந்த இடமும் சரி, எல்லாத்தையுமே சேர்த்து 100க்கு 100 தான் என்னால் கொடுக்க முடியும். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல். ஸோ காய்ஸ், நம்ம பில்லு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா 7,900 கிட்டத்தட்ட 8,000 வைங்களேன். ஸோ 8,000 இந்த சாப்பாடு, இந்த சர்வீஸ்க்கெல்லாம் சீரியஸ்லி ஓகே தான். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8,000 சொன்னால் கிட்டத்தட்ட 40 ஃப்ராங்க்ஸ் வரும். ஸோ சீரியஸ்லி சாப்பாடு, சர்வீஸ், ப்ரைஸ் எல்லாமே பக்கா தான். இந்தமாதிரி இடத்துல சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இதை மறக்காமல் அதுக்கு நம்ம இதை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 100% ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஐ ஹோப் நீங்களும் நீங்கள் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண நான் விரும்புகிறேன். ஸோ இந்த அட்ரஸ் இருக்குது, ஜெட்விங் லகூன் எல்லாம் இதுக்கு பேர். அதோட வந்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எல்லாமே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அங்கே ஜெட்ஸ்கி, போட் டிரைவிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நேரம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே ஒரு செமையான ஒரு கிரேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு லெவல் பாருங்கள், கடைசியில் ஒரு குச்சி கூட வந்து வச்சுட்டு தான் போகிறாரு. ஸோ செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே. ஸோ ஓகே, நான் பே பண்ணிவிட்டு உங்களை நான் கேட்ச் பண்ணுறேன்.